புறநானூறு ஜல்லிக்கட்டு போட்டி அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவா வந்து ஜல்லிக்கட்டு போட்டி அப்படின்னாலே நீங்க ஜல்லிக்கட்டு சார்ந்த படங்கள் ஃபியூச்சர்ல பண்றதுக்கு வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகின விளையாட்டுங்க. அதுக்கு உலக அரங்கில் திடீர்னு ஒரு தடைன்னு சொல்லும் பொழுது மக்கள் வெகுண்டெழுந்திருக்காங்க. வெகுண்டெழுந்து போராட்டத்தின் மூலமாக கிடைத்த வெற்றி தான் ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுல எப்பவுமே எனக்கு சந்தோஷம் தான். இது தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலக அழிவு வரைக்கும் இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசையும் வேண்டுதல். முதலமைச்சர் வந்து இன்னைக்கு 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. குறிப்பா கால்நடை துறையில வந்து சிறந்த மாடுபிடி வீரர்கள் கால்நடை துறையில அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயிற்சி மையம், ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த கோரிக்கை நான் முன் வச்ச கோரிக்கை தானே. நான் முன் வச்சது 3 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையில வெற்றி பெறுகிறவர்களுக்கு மாநில அரசு வேலையும் ஒன்றிய அரசு வேலையும் கொடுக்கப்படுவது போல ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கும் கொடுக்கப்படணும்ன்றது கோரிக்கையா வச்சிருந்தேன். அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு தமிழக முதல்வர். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஜல்லிக்கட்டு சார்ந்த திரைப்படங்கள் நிறைய எதிர்பார்க்கறாங்க. அது மாதிரியான கதைக்களம் நீங்க உருவாக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா உருவாக. என்னுடைய சந்தனத்தேவனுடைய பாடல்கள் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2017 தொடங்குனது. அடுத்து வாடிவாசல் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் இருக்கு. எல்லாமே இதை அடிப்படையாக கொண்டதுதான். நன்றி.